வணக்கம். நற்பவி 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 டிவைன் மேஜிக் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு முத்ரா இந்த டிவைன் மேஜிக் சேனலில் வந்துட்டு வரிசையாக ஒரு நாளைக்கு ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு வரேன். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான முத்ரா இது. இந்த முத்ரா வந்து எல்லாருக்குமே தேவைப்படுற, இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு முத்ரா தான். நல்லா வேலை செஞ்சுட்டே இருப்போம், திடீர்னு ஒரு நாள் பயங்கர சோர்வாயிடும், என்ன பண்ணுறதுனே தெரியாது, டயர்டாகவே இருக்கும், ஐயோ செய்யணுமேனு மலைப்பாக இருக்கும், வேலைங்க கிளம்பலுமே ஆஃபீஸ்க்குன்னு இருக்கும், வீட்டில் இருக்கவங்க ஐயோ சமைக்கணுமான்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ஏன்னா நம்மளுடைய எனர்ஜி லெவல் டவுன் ஆகும். எப்படி இது டவுன் ஆகும்னா, நமக்கு வந்துட்டு நம்ம கேள்விப்படுற விஷயங்கள், பார்க்குற விஷயங்கள், இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் கேரளாவில், ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம எனர்ஜி அப்படியே டவுன் ஆகிடும். இப்படி ஒரு பிரளயமாக இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இத்தனை உயிர்கள் போயிருக்குன்னு நம்ம வந்து ரொம்ப வேதனைப்படும்போது, உள்வாங்கி அது நம்ம வேதனைப்படும்போது நமக்கு வந்துட்டு கண்டிப்பாக நம்மளுடைய எனர்ஜி வந்து கண்டிப்பாக டவுன் ஆகும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயங்கள், நம்ம சொந்தக்காரங்களுக்கு யாருக்கும் முடியல, ஏதோ ஒரு விஷயம் வெளியே காதில் கேட்குறோம், பேப்பரில் படிக்கிறோம், நியூஸில் பார்க்குறோம், எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்மளுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா, நமக்கு உடனே வந்து அதை ரொம்ப உள்வாங்கி கவலைப்பட்டணும் போது டவுன் ஆகிடுவோம். ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்த்து இன்றைக்கி ஒரு ரொம்ப சிம்பிளான முத்ரா தான். 15 நிமிஷம் தான் நம்ம இதுக்கு செலவு பண்ண போகிறோம். இந்த முத்ரா பேர் வந்து ஜீவன் பிராண முத்ரா. இந்த பேர் ஜீவன்னா நம்மளுடைய ஜீவனுக்கு பிராணனை கொடுக்கக்கூடிய ஒரு முத்ரா. ரொம்ப சிம்பிள் இது. இது பண்ணும்போது நம்மளுடைய மூளை நரம்பு செல்ஸ் எல்லாமே வந்து நல்லா வந்துட்டு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இந்த முத்ராவை நீங்கள் 15 நிமிஷம் பண்ணுங்கள், அடுத்த நிமிஷம் நீங்கள் சுறுசுறுப்பாக உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிடுவீங்க. இது வந்து அப்போ நம்ம ஏதாவது அந்த மாதிரி டயத்தில் தான் பண்ணணுமா? இல்லை, டெய்லியுமே ஒரு 15 நிமிஷம் நம்ம இதுக்காக செலவு பண்ணலாம். முத்ராஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு 21 நாளாவது குறைஞ்சது பண்ணணும். ஸோ 10 to 15 மினிட்ஸ் இந்த முத்ராவை கண்டிப்பாக 15 நிமிஷம் பண்ணணும். ரொம்ப சிம்பிள் இது. நமக்கு முத்ரா பண்ணியே பழக்கம் இல்லை. நம்ம முத்ராக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கை விரல்கள்லாம் நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸசைஸ் அதை நல்லா தேய்ச்சி, அதுக்கு வந்துட்டு அந்த முத்ராக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணணும். இல்லை எனக்கு முத்ராலாம் பண்ணி பழக்கம் இருக்குன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஏன்னா விரலே மடங்க மாட்டேங்குது நிறைய பேருக்கு. ஸோ அதனால ரொம்ப சிம்பிளாக இந்த முத்ரா சொல்கிறேன். இந்த முத்ரா வந்து இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு முத்ரா உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து இதை பண்ணிவிட்டு நம்ம இதோட பலனை வந்துட்டு நம்ம வைக்கல. இது எப்படின்னா கையில் வந்துட்டு இந்த ஆட்காட்டி விரலை வந்துட்டு கட்டை விரல் கீழே இப்படி கொண்டு போகணும். இது வந்து இப்படி வச்சுட்டிங்கன்னா பாக்கி 3 விரலில் வந்துட்டு நடு விரல் வந்து அப்படியே இருக்கணும். கட்டை விரலோட எட்ஜோட வந்து இந்த 2 விரல், நடு விரல் வந்து மேலுக்கு இருக்கணும், கட்டை விரலில் வந்து சுண்டு விரலும் மோதிர விரலும் லைட்டாக மைல்டு டச்சில் இருக்கணும். இந்த ஆட்காட்டி விரல் வந்து கட்டை விரலோட இந்த பாகத்தில் போயிருக்கணும். இந்த ஃபஸ்ட்டு ரேகைன்னு சொல்லுவோம் இல்லையா, இப்படி அழுத்தும் போது இந்த இடத்துல 3வது ரேகையோ இல்லை ஃபஸ்ட் ரேகை அப்படி வச்சுக்கலாம். நீங்கள் வச்சுட்டு இதுதான் ரொம்ப சிம்பிள். இப்படி வச்சுட்டு இந்த விரல் இப்படியே தான் இருக்கும். இந்த கட்டை விரலோட எட்ஜோடு இந்த 3 விரலை 2 விரலை சேர்த்துட்டிங்கன்னா இப்படி இருக்குது. இது மடியில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வந்துட்டு நல்லா முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி உட்காந்துட்டு நல்ல ஏதோ நீங்கள் மூச்சு காற்றை உள்ளே வாங்கிட்டு ஹோல்ட் பண்ணணும். கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணி உங்களால் எவ்வளோ முடியுதோ, இப்போ வந்து 5 கவுண்ட் எடுக்கிறீங்க, 8க்கு ஹோல்ட் பண்ண முடியுது. விடும்போது ஒரு 4 ஸ்லோவாக விடணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து கண்ணை மூடிட்டு, எல்லா முத்ராஸுமே நீங்கள் கண்ணை மூடிட்டு தான் பண்ணணும். கண்ணை மூடிட்டு நல்லா வந்துட்டு மடியில் வச்சுட்டு டீப் பிரீத் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணி ஸ்லோவாக விடணும். நம்மளோட கவனம் ஃபுல்லாக நம்மளோட மூச்சு காற்றுலேயும் முத்ராலையும் மட்டும் இருக்கணும். ஸோ 15 நிமிஷம் நீங்கள் அலாரம் செட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை யாருக்காவது சொல்லிட்டு 15 நிமிஷம் கழித்து உங்களை ஒரு சவுண்ட் கொடுக்க சொல்லலாம். அது மாதிரி வீட்டில் இருக்கிறவங்கள பக்கத்தில் இருந்து சொல்லலாம். இல்லை நீங்கள் அலாரம் வச்சுக்கோங்க மைல்டாக. இல்லை சில பேருக்கு வந்துட்டு 15 நிமிஷம் 20 நிமிஷம் முத்ராவில் உட்காந்து திடீர்னு அது அலாரம் அடிக்கும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும், தலைவலி வருவாங்க. ஸோ அந்த இதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரியும் 15 நிமிஷம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி. ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் கண்ணை திறக்கிற மாதிரி இருந்தாலும் மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடிட்டு முத்ராவுக்கு மறுபடியும் போயிடுங்க. ஸோ இந்த முத்ரா பண்ணுங்கள். உங்களுடைய ஜீவனுக்கு வந்து நல்ல பிராணசக்தி கொடுக்கும் இந்த முத்ரா. நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக இந்த முத்ராவை பண்ணி நிறைய எனர்ஜி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நமக்கு எனர்ஜி இருந்தால் தான், இப்போ நம்ம எங்கேயாவது போகணும், நமக்கே எனர்ஜி இல்லை, சோர்ந்து இருக்கணும் போது எந்த வேலையும் பண்ண முடியாது. நமக்கு வந்துட்டு நம்ம எனர்ஜி டவுன் ஆகும்போது நம்ம எண்ணங்கள்லேருந்து எல்லாமே வலுவிழந்து தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த எனர்ஜியை ரிட்டைன் பண்ணணும்னா இது மாதிரி சின்ன சின்ன முத்ராஸ் தான். இதை குறைஞ்சது 15 நிமிஷம் பண்ணுங்கள். 21 நாள் தொடர்ந்து பண்ணுங்கள். நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம், ஒரு 4 நாள் 5 நாள் தொடர்ந்து பண்ணிவிட்டு பண்ணேன் அவ்வளோதான், அப்புறம் டைம் இல்லைன்னுவோம். நம்ம இந்த 21 நாள் நான் பண்ணி முடிக்கணும் இந்த முத்ரான்ற ஒரு மனநிலையோடு உட்காந்துட்டு காலையில் பண்ணால் இன்னும் நல்லது. எந்த முத்ராஸும் எம்டி ஸ்டமக்கில் தான் பண்ணணும். அப்படி சாப்பிட்டுட்டிங்கன்னா 1.5-2 மணி நேரம் கழித்து பண்ணணும். ஸோ இதுக்கு ஈவினிங் நைட்டு வந்து உங்களுக்கு நல்ல டைமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து சாப்பாடு எடுத்துகிட்டு அப்புறம் தூங்க போகிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா 1 ஹவர் 2 மணி நேரம் இருக்கணும் சாப்பிட்டு தூங்குறதுக்கு அந்த டைம். இப்போ யாரும் இல்லை, சாப்பிட்ட உடனே தான் தூங்குறாங்க. அதனால் வந்து நீங்கள் அதெல்லாம் டைம் பார்த்துக்கோங்க.
முடிஞ்ச அளவு காலையில் எழுந்ததுமே வந்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு எம்டி ஸ்டமக்கில் பண்ணுங்கள். காலையில் பண்ணும்போது அந்த ஹோல் டே உங்களுக்கு நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இது தொடர்ந்து 21 நாள் பண்ணுங்கள். நற்பவி நற்பவி நற்பவி.